திருச்சிற்றம்பலம். குருவே போற்றி, திருவே போற்றி. சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி. சம்பந்த சரணாரி அடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து நாம் இந்த பாடப்பகுதியை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண் 43, தலம் திருக்கற்குடி. முதல் பதிகம், முதல் திருப்பாட்டு, அப்படிதானே? முதல் எழுதுங்க. திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண் 43, தலம் திருக்கற்குடி. திருப்பராய்த்துறை வழிபாடு செய்த பிறகு இத்தலத்தில் ஞானசம்பந்தர் அருளுகிறார். திருப்பராய்த்துறை, திருக்கற்குடி மலைன்னு போட்டிருக்கிறாங்க முன்னுரையில். கற்குடிங்கிறதுலே மலை வந்துடுதுல, கல். திருக்கற்குடி மலைன்னு கொடுத்துருக்காங்க. உரை: திருக்கற்குடி மாமலையை விரும்பி அதில் எழுந்தருளிய இறைவர் முத்துமாலை அணிந்த உமைபாகர் என்று சம்பந்தர் பாடுகிறார். சடையில் கங்கை கொண்டவர், சடையில் கங்கை கொள்ளுகின்ற திறமை உடையவர். உரையில் சதுரப்பாடுன்னு போட்டிருக்காங்க. திறமை உடையவர். இடப்பாகத்தில் முப்புரி நூல் அணிந்தவர். இன்ப துன்பங்களை கடைந்தவர். அம்மை ஒரு பெண், கங்கை ஒரு பெண். இவர்கள் தன்னுடன் இருந்தும் இறைவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறான். இதனை சித்தியார் பவன் பிரம்மச்சாரி என்று பாடுகிறது, என்று சொல்லுகிறது. பவன் பிரம்மச்சாரி என்று சித்தியார் சொல்லுகிறது. இந்த மந்திரத்தில் கடந்தவர்ங்கிற வார்த்தை இறைவன் இன்ப துன்பம் இல்லாதவர் என்பதை குறித்தது. கடந்தவர் என்பதற்கு கடவுள் என்றும் பொருள் சொல்லலாம். கடவுள் என்ற சொல்லுக்கு கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள். கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள். எனவே கடந்தவர்ங்கிறதுக்கு அப்படியும் பொருள் எடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. கட வேராய் நிற்றல், உள் உடனாய் நிற்றல், உள் ஒன்றாய் நிற்றல். கடவுள் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் உடனாய் இருந்து இயக்குபவன்.
இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போக போகிறோம். இறைவன் உமைபாகன். அது இறைவனுடைய குணகுணி சம்பந்தத்தை கூறுகிறது. இறைவனின் பொதுநிலையை கூறுகிறது. உயிர்கள் உய்ய இறைவன் கொண்ட கருணை உருவத்தை குறிக்கிறது. அம்மை முத்துமாலை அணிந்திருக்கிறாள், இறைவன் பூநூல் அணிந்திருக்கிறார். முப்புரி நூல் அணிந்திருக்கிறார். முப்புரி நூல் என்பது இறைவனை யோக வடிவத்தில் காட்டுவது. முத்துவடம் என்பது அருளை அல்லது முத்தியை காட்டுவது. புரியல? அருளை அல்லது முத்தியை குறிப்பது. அது முப்புரி நூல் யோக வடிவம். முத்துவடம் என்பது அருளை அல்லது முத்தியை குறிப்பது. முத்துவடம். அதை போக வடிவமாகவும் கொள்ளலாம். அம்மையப்பரா சொல்றதுனால போக வடிவம். அந்த இரண்டு வடிவங்கள் இதில் பேசுறதா நம்ம எடுத்துக்கலாம். தடந்துரை சேர்புனல் மாதை தாழ்சடை வைத்த சதுரர். ரெண்டாவது வரியில் மாதைன்னு இருக்கும், அது கங்கை, கங்கையை குறித்தது. கங்கையை வைத்தது இறைவனுடைய பேராற்றலும் பேரருளும். இத்தனை சிறப்புகள் உடையவன், திறமை உடையவனா இருக்கணும். அதனாலதான் சதுரருங்கிறார். கங்கையை தலையில வைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுமல்ல, அதனாலதான் சதுரர் என்று சொல்லுகிறார். முப்பூரி நூலார் பிரம்மச்சரியம் கூறி பிரம்மச்சரியங்கிறது துறவை கூறி அந்த துறவுக்கு இலக்கணமான துன்பம் இன்பத்தை கடந்ததையும் ஞானசம்பந்தர் அருளுகிறார். துன்பத்தையும் இன்பத்தையும் கடந்ததையும் சொல்றார். அந்த இன்ப துன்பங்களை எல்லாம் இறைவன் கடந்தவருங்கிறத நாம இறைவனுடைய சொரூபமா பார்க்கணும். அப்போ மந்திரம் ரெண்டு பகுதியா நிற்கு. ஒரு பகுதி ஆமா, இன்னொரு பகுதி உண்மை நிலையா நிற்குது. இறைவன் இன்ப துன்பங்களை கடந்தவன் என்று அறிதல் பதியை பற்றி அறிதலாகிறது. பதியை பற்றி அறிதலாகிறது. அதைத்தான் மாணிக்க வாசகர் நெறியறியேன் நின்னையே அறியும் அறிவு. இறைவனையே அறிகின்ற அறிவை தான் நின்னையே அறியும் அறிவு அறியேன். அறிஞ்சிட்டு அறியலன்னார். நின்னையே அறியும் அறிவு அறியும்.
அந்த இறைவனையே அறிகின்ற அறிவை அதில் சொல்கிறார். இது ஞானசம்பந்தரால் பாடப்படுவதால் இது தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி எல்லாம் கடந்த நிலை. இந்த மந்திரம் உறுதியாக சிவபோகத்தை வலுவாக பேசும். நம்மளே முதல்ல கணிச்சிடலாம். ஏன்னா எடுத்த உடனே எதை சொல்கிறாரு? இறைவன் சொரூபத்தை பேசுகிறார். அதாவது இறைவன் இன்ப துன்பங்களை கடந்தவன் அப்படின்னா அந்த ஆன்மாவும் இன்ப துன்பத்தை கடக்கணுங்கிறது தானே அவர் சொல்ல வர்ற செய்தி. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி தானே. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான்னு சொன்னதுனால உயிரும் இன்ப துன்பத்தை என்ன செய்யணும்? கடக்கணும். அந்த உயிர்கள் இன்ப துன்பத்தை கடக்கிற இடத்த தான் நம்ம இருவினை ஒப்புன்னு சொல்கிறோம். இறைவன் இன்ப துன்பத்தை கடந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன பாடம்? நம்மளும் அதை கடக்கணும். நமக்கு என்ன ஒப்பு வரணும்? அப்போ இருவினை ஒப்புங்கிறது வந்த உடனே சைமில்டேனியஸாக எதெல்லாம் நடந்துடும்? இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தியனிபாதம் குருவர் உள்ள கொண்டு வந்து விட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மந்திரம் உறுதியாக சிவபோகத்தை வலுவாக பேசும். ஒரு எழுத்து கூட நம்ம பின்னால் படிக்கலை, ஆனால் அது வரும் பாருங்க, வர்றதை நம்ம பார்க்கலாம் என்று இந்த பகுதியை தொடங்கி அடுத்து நம்ம ஒரு திருவாசகம் கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்முடைய பணிக்கு போகலாம்.